ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ். இந்த வீடியோவில் அழகும் வலிமையும் கொண்ட குதிரைகளோட வரலாறு மற்றும் அதோட ஆச்சரியமான உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மனுஷங்களோடு இணைஞ்சு பல துறைகளில் மறக்க முடியாத பங்களிப்பை வழங்கிய குதிரைகள் போர்க்களத்திலிருந்து பந்தயங்கள் வரைக்கும் பல இடங்களில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. மேலும் இதோட பிறப்பிடம், வகைகள், உடலமைப்பு மற்றும் ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த குதிரைகள் சுமார் 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் தோன்றியது. அப்போ இந்த குதிரைகள் ரொம்பவும் சின்னதாகவும் புல் மற்றும் செடிகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்காக இருந்தது. அதோட பரிணாம வளர்ச்சியால் கொஞ்சம் காலம் செல்ல செல்ல அதோட உடல் பெருசாகவும் வலிமையாகவும் மாறியது. நம்ம இந்தியாவில் முதல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது தான் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டதற்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம்தான் சோழர்கள், பாண்டியர்கள் போன்ற அரசர்கள் போர்க்களத்திலையும் வாகனமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் குதிரைகள் யுத்தங்கள்லையும் வேட்டைகள்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மற்றும் பதித்துப்பற்று போன்ற நூல்களில் குதிரைகளோட வீரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. மேலும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கிய அங்கமாக இந்த குதிரைகள் இருக்குது. கிராமப்புறங்கள்லையும் ஐயனார் கோவில் மற்றும் பல தெய்வ வழிபாடுகளில் குதிரை வடிவத்தில் சிலை உருவாக்கப்பட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பாக புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் குதிரைகள் வளர்ப்பு மற்றும் குதிரை பந்தயம் ரொம்பவும் பிரபலமானது. குதிரைகள் சுமார் 4 to 6 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். இதோட பின்னங்கால்கள் ரொம்பவும் வலிமையானது. அதனால தான் குதிரைகளால் வேகமாக ஓட முடியுது. சுமார் 25 to 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதும் கூட. மேலும் மர்வாரி, அரேபியன் குதிரை, மலை குதிரை போன்ற குதிரைகள் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க குதிரைகளாக உள்ளன. உணவுன்னு பார்த்தோம்னா புல், பருத்திச்சாறு, வாழைத்தண்டு, நாட்டு கொழுந்துகள் மற்றும் தானியங்களை சாப்பிடக்கூடியது.